பரஞ்சுடர் ஞானம். ஒரு தெருவில் திருடன் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு செய்தி. அந்த தெருவில் ஆஸ்திரேலியா. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த எல்லா வீட்டுக்கும் நைட் போகணும், கதை நல்லா இருக்க லாக் பண்ணிவிட்டு, காம்பவுண்ட் கேட்டெல்லாம் லாக் பண்ணி போட்டு ஜன்னல்கள் எல்லாத்தையும் இருக்க லாக் பண்ணிட்டு படுத்துறாங்க. அதே சமயம் இவங்க தெருவில் பனை ஓலையை வெஞ்சு ஒரு குடிசை, சில குடிசை எங்கள் ஊரில் நான் பார்த்தது. எங்கள் வீடுகளில் காரை வீடுமாங்க. காரை வீடுனால எனக்கு என்னன்னு தெரியாது. பக்கா வீடு, மாடி வீடு. மாடினா மொட்டை மாடி தான். அந்த மொட்டை மாடிலேருந்து எட்டி பார்த்தா அந்த பனை ஓலை குடிசைகள். அவங்களும் கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி திருடன் வந்து போனாங்க. அடியில் கணப்பில்லை, வழியில் பயம். அவன் பண்ணாங்க, காதிலே வாங்கிக்கல. என்னையா திருட வந்துருக்கா தெருவில் ராசில், எனக்கு வந்து என் நகையை நட்டுருக்கா, பணம் இருக்கா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க ரொம்ப லாக் போயிட்டு பயங்கரமாக பாதுகாப்போட படுக்கவே முடியல, அவங்கள தூங்கவே முடியல. சின்ன தூரத்துக்கு எலி ஜம்ப் பண்ணி போகிற சத்த கட்ட பயந்தாங்க. பூனை எலி துரத்தி போகிற சத்தக்கிட்ட பயந்தாங்க. நைட்டு சில பறவைகள் பறக்கும். எங்கள் துக்குள்ள சென்னையில் சில மிட் நைட்டுக்காக சில பறவைகள் பறக்கும். ஆந்தை இல்லை, ஆந்தை என்பது வேறு, அது இரவுக்கென்றே பறக்க முடியும். ஆனால் ஜென்ரலாக சில பறவைகள் இருக்கு, வீச்சு 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 கத்திட்டு போயிட்டே இருக்கும். அது குரலாம் ஒரு மாதிரி கர்ன்னு ஒரு பறவை கத்தும். அது தனிமைக்கும் அதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. தனிமையான வீடுகள் தான். ஸோ இப்படியெல்லாம் நைட்டில் பறவை சத்தம் அதெல்லாம் கேட்டு ஐயோ 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 திருட வந்து போனோம் என்ன வயது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் பொருள் இவற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. பணம் இல்லை பொருளும் இல்லை என்று யதார்த்தம் வாழ்வர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக அவங்களுக்கு பாதுகாப்பு முடியாது. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க.